கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் ரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து. இந்த நாளிலே போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, வறுமைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்மை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, நமக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று புலம்புகிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போது, நல்லா வாழும் போது நன்றாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், தனியாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம், உற்றார் உறவினர்களை எல்லாம் தள்ளி வெறுத்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. ஆனா கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று புலம்புவோம். அல்லேலூயா. இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடந்தே இருக்கிற சம்பவங்கள் தான். நீங்கள் உங்களே நிதானித்தறிந்தால் இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும். நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதுவல்ல, நீங்கள் உங்கள் கவலைகளை இயேசுவின் மேல் வைப்பீர்களானால் அவர் உங்களை விசாரிப்பார். பாவியை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு, அதனால நான் பாவி என்று உணர்ந்து என்னுடைய பழைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, தேவனை அறியாத வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, யாரையும் நேசிக்காமல் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் சேர்வாயானால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை விசாரிப்பார். அல்லேலூயா. எவ்வளவோ உபதேசங்களை கேட்டோம், இன்னும் உணர்வடையாமல் இருக்கிற ஜனங்கள் ஏராளம் பேரும். உபதேசிக்கிற ஊழியர்கள் கூட உணர்வடையாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்தோம், அதற்கு உலக பிரகாரமான பல வியாக்கியானங்களை கொடுத்தோம், நமக்கு முன்னால அமர்ந்திருக்கிற காணிக்கை கொடுக்கிற ஜனங்களுக்கு ஏற்றபடியாக வசனங்களை சொன்னோம், ஆசீர்வாதம் கூறினோம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் உபதேசிக்கும் போது நமக்கு முன்பாக கொஞ்சம் ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் நிறைய ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது அவர்களெல்லாம் நமக்கு காணிக்கை கொடுப்பார்கள், அது ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் வார்த்தையை கேட்ட நீங்கள் பரலோகம் போக வேண்டுமே என்ற வாஞ்சையோ தாகமோ அவர்களிடத்தில் இருந்தார். வார்த்தையை சொல்ல வேண்டும், நீங்க கேட்பீர்களோ கேட்காமல் போனீர்களோ, நீங்கள் உணர்வடைந்தீர்களோ உணர்வடையாமல் போனீர்களோ, நீங்கள் பரிசுத்தமானீர்களோ நீதிமான்களானீர்களோ, நித்திய வாழ்வை குறித்து உணர்வு உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, தேவ காலம் வழங்கும் போது தேவ சாயலாக மாறுவீர்களோ மாற மாட்டீர்களோ, அதை பற்றி உபதேசிக்கிறவர்களுக்கு கவலை இல்லாத காலம் இது. அல்லேலூயா. கேட்கிறவர்களும் ஏதோ வேக வேகமா 7 மணி ஆராதனைக்கு ஒரு 8 மணிக்கு வந்தமா, எப்படி வேகமா 7 மணி ஆராதனைக்கு எப்போ வராங்க? 8:30 மணிக்கு.
ஏதோ பாஸ்டர் சொன்னதை அறக்க பறக்க கேட்டோமோ, அதாவது ஒரு காதுல வாங்கி ஒரு காதல். இயேசு கிறிஸ்துவோட ஊமையை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், ஒரு மனுஷன் விதை விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை பாறைகள் உள்ள இடத்திலே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது. ஆமா, சில விதை நல்ல நிலத்துல விழுந்தாலும் 2000 வருஷமாய் உபதேசிக்கிற உபதேசத்துல எவ்வளவு விதை நல்ல நிலத்துல விழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நல்ல நிலத்துல எவ்வளவு விதை விழுந்ததோ தெரியாது. வழி அருகே விழுந்த விதைகள் பறவைகளும் பட்சிகளும் பட்சித்து போட்டது, அது போயிடுச்சு. பாறை இடத்திலே விழுந்தது, முளைச்சது. ஆமா, வெயில் ஏறினாலும் அது காய். முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, அது முள்ளோட சேர்ந்து என்ன செஞ்சது, வளர்ந்தது. அப்புறம் உலக கவலையும் ஜீவனத்தின் பெருமையும் அதை நெருக்கினதுனால, ஆமா, அவன் நல்லா இருக்கிறான், அவன் ஏமாற்றுகிறவன் நல்லா இருக்கிறான், அவன் பொய் சொல்லுகிறவன் நல்லா இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவன் நல்லா இருக்கிறான். இப்படி இவங்களை என்ன செய்வாங்க, அதையெல்லாம் செய்ய தொடங்குவாங்க. அதனால இது என்ன ஆகுது, அதுவும் பலன் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த விதையும் 1 30, 1 60. அப்ப நாமெல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்க வேண்டும். சரி, கர்த்தர் யார் யாரையெல்லாம் விசாரிக்கிறார் என்று பார்ப்போமா? சங்கீதம் 140, சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சிறுமையானவன் வழக்கையும் கர்த்தரை விசாரிப்பார் என்று, சிறுமையானவரின் வழக்கை கர்த்தர் விசாரிக்கிறார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. வழக்கை விசாரிக்கிற தேவன். இன்றைக்கு குடும்பங்களிலே நிறைய வழக்கு இருக்கிறது, உறவினர்களுக்குள்ளே நிறைய வழக்கு இருக்கிறது. எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் தாங்கள் வாங்கின இடத்தின் மேலே வழக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். எத்தனை பேர் புருஷன் மனைவிக்குள்ளே வழக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வழக்கை எல்லாம் விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வழக்கை தீர்க்க நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. இயேசுவே என்னுடைய வழக்கை விசாரியும் என்று சொன்னால் விசாரி. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டை கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆகார் சாராயை விட்டு என்ன செய்யறாராம், இதை தேவதூதன் பார்க்கிறான். அப்ப தேவதூதன் வந்து கேட்கிறான், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆகார் அடிமை பெண்ணுதான், சாராயி அடிமை பெண். இன்னைக்கு ராணியனெல்லாம் பலர் சொல்றாங்க, அது வேற கதை. ஹல்லேலூயா. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவள் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஓடி போகிற இன்னும் நிறைய பேர் ஓடி போகிறவர்களா இருக்கிறார். வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் மனுஷன் விசாரிக்கிறபடியால் அதுக்கு முடிவில்லாமல் போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரித்தால் அதற்கு முடிவு வரும். ஹல்லேலூயா. அப்போ ஆகார் ஓடி போகிறாள், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகார் ஓடி போகிறாள். அப்ப தேவதூதன் அங்கே வந்து விசாரிக்கிறார். அப்ப சொல்லுகிறார்,
நாச்சியார் ஆகிய சாராளை விட்டு ஓடி போவது. அதுக்கு தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியது என்றான். அல்லேலூயா. நீ என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் ஆமா அவள் கையின் கீழ் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தேவதூதன் விசாரிக்கிறார். விசாரிச்சதுனால அங்க ஒரு முடிவு உண்டாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் நாம் இயேசு கிறிஸ்துவாட்ட என்ன செய்யணும்? சொல்ல. எனக்கு சொல்லக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, என் வீட்டு காரியத்தை பார்த்தா ஜெபிக்கிறதுக்கு எங்க மனம் வருது, இப்படி எல்லாம் நீ சொல்லி கொண்டு ஓ இஷ்டத்திலேயே ஓனா நடந்தேன்னா ஒண்ணு நடக்காது. உபத்திரவம் தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே உட்காரவில்லை என்றால் மாமியாரும் மருமகளும் சண்டை தான் போடுவீங்க. வேற வழி. மாமியாரும் தேவனுடைய சமூகத்திலே உட்கார வேண்டும், மருமகளும் தேவனுடைய சமூகத்திலே உட்கார வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆமா, விசாரிப்பார். என்ன பிரச்சனை? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுகிற பிரச்சனைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? விசாரிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது சாலோமோனுடைய ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் போது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருந்து ஒரு வசனத்தை அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை ஆமா நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிட்டு. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடங்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுத்த தாலுமே நான் எழுந்திருந்த போதே ஆடி செத்து கிடந்தது. பொழுது விடிந்தபின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால் இவளோ இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால். ஆமா, ஒரு பிரச்சனை ராஜாவுக்கு உண்டாக சாலோமன் ராஜாவுக்கு உண்டாக வருகிறது. 2 பேரும் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள், ஒரே வீட்டிலே இருக்கிறார்கள். அப்ப ஒருத்தி புரண்டு படுக்கும் போது குழந்தை மேல படுத்ததுனால குழந்தை மூச்சு திணறி என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அது குழந்தை செத்து போனதை பார்த்தது ஒரு ஐடியா பண்ணிட்டான். என்ன ஐடியா பண்ணிட்டான்? உயிரோடு இருக்கிற பிள்ளையை இவ பக்கத்துல படுக்க வச்சு செத்த பிள்ளைய அவ பக்கத்துல படுக்க. இப்ப ராஜா கிட்ட பிரச்சனை வருகிறது. ராஜா விசாரித்து கொண்டிருக்கிறார். இல்லையா? ராஜா என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அந்த சம்பவத்தை பார்ப்போம். பாருங்க, 23ஆம் வசனம். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான்.
அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அல்லேலூயா. ராஜா என்ன பண்றாரு? பட்டயத்தை எடுத்து கொண்டாந்து உயிரோடு இருக்கிற குழந்தையை பட்டயத்தால ரெண்டா பிளந்து பாதியை அவ்வளவு கொடுங்க. ஆமா, ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்களே, அதனால பாதி பாதி கொடுக்கலாம். இன்னைக்கு குடும்பத்திலே இப்படிதான் சண்டை வர காரணம் இப்படிதான். எல்லாரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். மகனேவியும் மகன் பேர் சொந்தம் கொண்டாடுகிறாள், தாயும் மகன் பேர் சொந்தம் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. நான் பெற்றெடுக்கவில்லை என்றால் உனக்கு புருஷன் கிடைப்பானா? அல்லேலூயா. நீ பெற்றெடுத்தியோ பெற்றெடுக்கலையோ இப்போ அவர் எனக்கு புருஷன். இப்படி மாறி மாறி சண்டை போட்டு எப்படி எல்லாமோ வாழ்கிறார்கள், எப்படி எல்லாமோ பிரிந்து போகிறார்கள். அல்லேலூயா. இதை கர்த்தர் அறிவார். ஆனா இங்கே வந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சு? பாதி பாதியா வெட்டி கொடுங்கன்னு சொன்னதும் என்ன சொல்றாங்க? அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததனால் ராஜாவை நோக்கி, ஐயோ ஏன் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அவளுக்கு கொடுத்து விடும் என்றால், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். அல்லேலூயா. பிள்ளைய பட்டயத்தை கொல்ல வேண்டாம் என்று எவள் சொன்னாலோ அவளுக்கு தான் என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கு அப்படிதான் நினைப்பாங்க. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமகன் என்ன செய்யணும்? தாலியா இருக்கணும்னு சொல்லுகிறோம், மாமியா இருக்கணும். எனக்கு பிரயோஜனம் இல்லாத மகன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன செய்யணும்? தாலியா. தாலியா. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த விசாரிப்பு நல்லா இருக்குது இல்ல? யாருக்கு பிள்ளைன்னு விசாரிப்பதற்கு ராஜா எடுத்துக்கொண்ட விசாரணை மிகவும் நல்லா இருக்கிறது. அல்லேலூயா. அவள் உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் சொல்லுகிறார், நீங்க குழந்தைய பழக்க வேண்டாம். ஆமா. ஆனால் செத்து போற பிள்ளையின் தாய் என்ன சொல்லுகிறாள்? எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், அது இரண்டாய் பிளந்து விடுங்க ராஜா. அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு அதன் தாய் என்றார். அல்லேலூயா. இப்படி சிறுமியானவர்களின் வழக்கை எந்த சேதாரமும் இல்லாமல் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மறந்து விடாதீங்க. நீங்க முழங்கால் படிக்கிட்டா சிறுமையான உங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் துன்மார்க்கரை பிழைக்க விட்டாமல் இருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை, ஆமா, அவர் சிறுமையானவர்களின் நியாயத்தை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார் என்று யோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சிறுமையானவர்களின் நியாயத்தை தேவன் விசாரிக்கிறார். சிறுமையானவர்களின் நியாயத்தை தேவன் விசாரிக்கிறார். 135ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தமது ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து நம்முடைய ஊழியக்காரர்கள் மேல், கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் நியாயத்தை என்ன செய்கிறார்? ஆமா, அதுல ஊழியக்காரனையும் சேர்த்திருக்கிறார். அதனால உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் விசாரிப்பார்கள் என்று வருகிறது. அல்லேலூயா. அப்புறம் சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை தான் வாசிக்கும் போது,
கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கமனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் இருக்கிறது. அப்போ நீதிமானை தேவன் என்ன செய்கிறார்? சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. அவரை சோதிப்பார். விசாரிக்கிற தேவன் கேள்விகள் நிறைய கேட்பார். நம்ம தான் கேள்வி கேட்போம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் தான் கேள்வி கேட்கிறார். ஆனா அவன் பரலோகத்திலிருந்து மணிபூத்தர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிற தேவன் சோதித்து அறிகிறார். பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழங்காடி அவர்களை கொள்ளை விடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏழைகளுக்காக என்ன செய்கிறார்? வழக்காடு. அதனால அந்த ஏழைக்காக வழக்காடுகிறவருடைய பிராணனை என்ன செய்வார்? கொள்ளையிடுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே, தேவன் விசாரிக்கிற தேவன் சிறுமையானவர்களை விசாரிக்கிறார், எளிமையானவர்களை விசாரிக்கிறார், ஏழையானவர்களையும் விசாரிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்லும் போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆமா, நியாயாதிபதிக்கு வெகு நாள் வரைக்கும் மானதில்லாதிருந்தது. பின்பு அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அணியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. இந்த ஏழை விதவை மனுஷரை மதியாத ஒரு தேவனையும் மதிக்கிறதில்லை, மனுஷனை என்ன செய்யறதில்லை? மதிக்கிறதில்லை. அவங்ககிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள், அநேக நாள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஒருவேளை மாச கணக்குல சொல்லி இருக்கலாம், சிலையுமே வருஷ கணக்கிலேயும் சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப அவனே ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்த போது கூட இந்த ஸ்திரீ அடிக்கடி வந்து என்ன செய்கிறாள்? அடிக்கடி வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால நான் இவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நியாயம் செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, அநீதி உள்ள நியாயாதிபதி. ஆமா, அவர் சொன்னதை நீங்க சிந்தித்து பாருங்க. அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதியே அடிக்கடி கேட்டா நியாயம் செய்ய விசாரிக்கிறான் என்றால் தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அப்ப ஆண்டவரை விசாரிக்கணும்னா நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அடிக்கடி நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் தெரியப்படுத்தும். நம்ம இந்த உலகத்துல என்ன பிரச்சனை ஆக போறோம்?
நமக்கு சாப்பாடு வேணும், நமக்கு வசதியான ஒரு வாழ்க்கை வேணும், அப்புறம் பிள்ளைகளுடைய காரியங்கள், அப்புறம் பிள்ளைகளுடைய காரியங்கள், உலக காரியங்களை தான் கேட்க போறோம். பரலோகத்தை எங்க கேட்க போறோம்? அல்லேலூயா. சரி, எதுவானாலும் கேளுங்கள், அடிக்கடி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அடுத்தபடியா யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இங்க பாருங்க, இங்க மகதலேனா மரியாள் அழுது கொண்டே இருக்கிறாள் இயேசுவின் இடத்திலே. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாச்சு. அல்லேலூயா. இப்ப இயேசு அழுது கொண்டிருக்கிற அவருடைய பக்கத்துல போய் கண்டு கேட்கிறார், ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. அப்ப யார் அழுகிறார்களோ அவர்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அழுதாலும் விசாரிப்பார், மார்த்தாள் அழுதாலும் விசாரிப்பார், உலகத்தில் உள்ள யார் அழுதாலும் விசாரிப்பார், வேவி அழுதாலும் விசாரிப்பார், தவித்தாள் அழுதாலும் விசாரிப்பார், மேரி அழுதாலும் விசாரிப்பார், யார் அழுதாலும் விசாரிப்பார். அல்லேலூயா. ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? பாருங்க, வேதத்துல 2-3 பேர் அழுதுகிறாங்க, அதை பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவர் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புவாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். அல்லேலூயா. துருத்தியில் இருந்த தண்ணீர் இருந்து போச்சு, வனாந்தரமான இடம். அதனால ஒரு செடியின் கீழே குழந்தைய போட்டுவிட்டு, நான் அது சாகிறத என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்துல போய் இருந்தா அழுகிறான். அல்லேலூயா. அவளும் அழுகிறாள், பிள்ளை சாக போற பிள்ளை என்ன செய்யுது, அழுகிறது. வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு போய் திருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கணும். வனாந்தரமான இடம், குழந்தை வேற. அல்லேலூயா. அதனால தாய் குழந்தைய ஒரு செடிக்க நல்லா போட்டுட்டு நமக்கு கொஞ்சம் தூரத்துல போய் உட்கார்ந்துட்டு அழுகிறாள். அவளும் அழுகிறாள், மரணத்தை எதிர் நோக்கி இருக்கிற பிள்ளையும் அழுகிறாள். அதான் வேதம் சொல்லுகிற, கர்த்தர் பிள்ளையின், ஆமா, ஆகார் கொஞ்சம் கீழ்படியாகும், அவளுடைய சத்தத்தை கேட்கல. அவன் ஆபிரகாமுடைய சந்ததியா அந்த குழந்தை இருந்ததுனால அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. அவர்களுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணி அந்த தண்ணீரை குடிக்க வச்சு தாயையும் பிள்ளையும் பிழைக்க வைத்தார். அல்லேலூயா. அழுகையின் சத்தத்தை கேட்கிறது, விசாரிக்கிறான். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? மரியாதை, நீ ஏன் அழுகிறாய்? அதனால இன்னைக்கு யார் அழுதாலும் ஆண்டவர் கேட்பார் காரணம், ஏன் அழுகிறாய் என்று. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே தாவீது அழுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களில் பலன் இல்லாமல் போக மாட்டோம் சத்தமிட்டு அழுதார்கள். பாருங்க, இவங்க ஒரு வனாந்தரமான இடத்துல தனியாக சவுலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த பெலிஸ்தியர் அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் மனைவிகளையும் எல்லாம் செஞ்சாங்க, கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டான். அங்க என்ன சம்பவம் நடக்கிறது?
இவர்கள் திரும்ப வந்து பார்க்கும்போது இடமும் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. ஹல்லேலூயா. 8வது வசனம் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். விசாரிக்கிறான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறான், ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. அழுகணும், அழ வேண்டியதுதான். அழுது அழுது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும் சொல்ற. அதனால அழுகிறார். மனைவியும் போச்சு, பிள்ளையும் போச்சு, இருக்கிற பொருட்கள் எல்லாம் போச்சு. அழுகிறான். தங்களுக்கு பலன் இருக்கிறான், இல்லாமல் போக மட்டும் எல்லாரும் அழுகிறார். அப்புறம் ஆண்டவரத்துல விசாரிக்கிறான். நாங்க அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? 9வது வசனம் வாசி. அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்ந்து போனபடியினால் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை அவர்கள் வழியிலே கண்டு அவனை தாவீதிடத்திலே கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவனை கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அதுபோல 19வது வசனம் வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல விசாரித்த போது, அழுது அழுது விசாரித்த போது ஆண்டவர் அவருடைய ஆலோசனை சொல்லுகிறார். ஆலோசனை நடந்த போது ஒன்றும் குறை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறை விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. ஜெபம் 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 பண்ணா கண்ணீரை ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். அடுத்தபடியாய் பாருங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தூதரானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஹல்லேலூயா. அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சான்? கெஞ்சினான். அழுகிறான் அழுகிறான் அழுகிறான், தூதனை நோக்கி கெஞ்சுகிறான் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க என்ன சொல்லி அழுகிறான் கெஞ்சுகிறான் என்று பார்த்தால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு யாக்கோபே என்ன தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு மாத்திரமல்ல, நான் கோலும் வெறும் கோலும் இந்த கையுமாக யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரு பரிகாரங்களை ஆமா ரொம்ப சொத்து சுதந்திரம் மனைவிகள் பிள்ளைகள் என்று நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தானே இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போங்க, உன்னுடைய சொந்த ஊருக்கு போன்னு சொன்னீரேன், எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரேன் என்று சொல்லி தேவதேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? அழுகிறான் கெஞ்சுகிறான், அழுகிறான் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா. முடிவு நமக்கு தெரியும். உன் பேர் என்ன என்று கேட்டு
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார். அடுத்தபடியாய் பார்க்கும் போது பாருங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாய் ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி தீர்க்கதரிசி சொன்னதும் ஏசாயா சொன்னதும் எசேக்கியேல் அழுகிறான், சோர்புறமாய் திரும்பி அழுகிறான். நான் நீ சொன்னபடி எல்லாம் செய்தேன் என்று சொல்லி அழுகிறான். அல்லேலூயா. அவருடைய ஆயுசு நாட்களோடு தேவன் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ஆண்டவரே தான் சொன்னார், உனக்கு உன் வியாதியில, நீ மரண வியாதியில என்ன செய்வாய்? மரித்து போவாய். ஆனால் அவன் அழுது ஜெபித்த போது ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. யோபு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்களின் மேல் உண்டாயிருக்கிறது, என் கைகளிலே கொடுமை இல்லாத கையிலும் என் அலர்களுக்கு என் ஜெபம் சுத்தமாய் என் கையிலும். ஆமா, இங்கே யோபின் காரியம் நமக்கு தெரியும். அவருக்கு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை காலம் வந்தபோது உடல் முழுவதும் பருக்களாய் வந்தது. பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். அவனுக்கு இருந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன சொல்லுகிறான்? அழுகிறதுனாலே, ஆமா, அழுது 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 முகம் என்ன ஆயிடுச்சு? அழுக்கு அடைஞ்சது என்று சொல்லுகிறார். மரண இருள் கண்ணீர், ஆமா, மரண இருள் அவர் கண்ணீர்களின் மேல் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார், என் கைகளே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில நம்முடைய ஜபம் சுத்தமாயிருக்கும், நம்முடைய கை சுத்தமாயிருந்து சில பாடுகள் வரும். வந்தாலும் கூட யோபுக்கு முன் இருந்ததை விட தேவன் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால தேவன் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும் போது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் அதன் மேல் கர்த்தருடைய கண்கள். பாருங்க, தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் விசாரிக்கிற தேசம், கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிற தேசம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதா இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கலாம். பாருங்க, 31 ஏசாயா 31:5, பறந்துடாகிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அது நடந்து வந்து அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்போ எருசலேமின் மேல் பறந்து காக்கிற பட்சிகளை போல் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல், ஆமா, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் வாசிக்கும் போது ஏசாயா 62 1ஆம் வசனம் வாசிங்க. எருசலேம் நிமித்தமோ மௌனமாயிராமலோ, சீயோன் நிமித்தமோ எருசலேம் நிமித்தமோ நான் மௌனமாயிராமலோ, அது நீதி பிரகாசத்தை போலவோ, அது நிச்சயம் எரிகிற தீவட்டி போலவோ வெளிப்பட மாட்டோம். அவர் ராமல் இருப்பார். எருசலேம் நிமித்தம் அவரு மௌனமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேமை சுற்றிலும் யுத்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா எருசலேம் நிமித்தம் நீங்க என்ன செய்யாதீங்க, அவர் மௌனமா இருக்க மாட்டாராம். தொடர்ந்து 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது
அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும். ஆமா, ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கார். மௌனமா இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னதுனால நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது, அமர்ந்திருக்க விடக்கூடாது. அவர் பேசாம இருக்கும்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் 69:10 வாசிங்க. 66:10. ஏசாயா 66:10. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். ஹல்லேலூயா. எருசலேமை நேசிக்கிறீர்களா? தேவனுடைய மக்களை நேசிக்கிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்கிறீர்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அவளோடு சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுவீங்கள். ஹல்லேலூயா. அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும். ஆமா, நமக்கு துக்கமா தான் இருங்கோ, ஆனாலும் களி கூறும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 122 சங்கீதம் 6ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டது உன்னை நேசிக்கிறவர்கள் செய்திருப்பார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டா நீங்க சுகமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, எருசலேமுக்கு எதிராக வருகிறவர்களை குறித்து ஒரு வசனம் சொல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோபு வருங்காலத்து ஏன் நோக்கிறோம், நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர். ஆமா, போகு எல்லாம் பேசியா இத கூட்டணி நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இந்தியா சைனா எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் போச்சு பண்ணாங்க. இதுதான் கடைசி யுத்தம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோபு வருங்காலத்தில் என் உக்கிரம் அவருடைய கோபம் அவருக்கு நாசியில் ஏறும். அப்படி நாசியில் சுவாசத்தினால் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார், அழித்து போடுவார். ஹல்லேலூயா. அதனால தேவன் தேசத்தை விசாரிக்கிறவர், நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறவர், நாம் இருக்கிற தேசத்தை விசாரிக்கிறவர், நாம் இருக்கிற இடத்தை விசாரிக்கிற தேவன். எங்க இருந்தெல்லாம் ஜெபம் விண்ணப்பம் மேலே போகிறதோ அங்கே எல்லாம் தேவனுடைய விசாரணை இருக்கும். தேவன் அவர்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி சுனேமியாளை அழைத்து கொண்டு வர அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ சகல கருத்தனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எலிசா பரிசுத்தவானாய் அவள் கண்டதினால் மேற்பீட்டறையிலே ஒரு வீடையும் கட்டி அங்கே ஒரு முத்துடனை ஒரு மேஜையை வைத்து அவருக்கு ஒரு கட்டிலையும் போட்டு வைத்தார். வரும்போதெல்லாம் அந்த ஊருக்கு சூனேமியால் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஆகாரத்தையும் கொடுத்தார். அப்போ அவள் தேவனுடைய தீர்க்கதரிசியாகி எலிசாவுக்கு நன்மை செய்தபடியால் எலிசா என்ன செய்கிறார், அவளை குறித்து ஆமா சூனேமியாளை அழைத்து கொண்டு வான்னு சொல்லிட்டு சூனேமியாள கண்ட கேள்வியா கண்ட யாரு கண்டா சொல்றாரு, கேயாசியை பார்த்து இதோ கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிற உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது ஆமா உன்னை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமா, ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டுமா? அவர் சொன்ன, நான் என் ஜனத்தாரோட எப்படி இருக்கிறேன்?
அடுத்த வசனம். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றார். அப்பொழுது அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, ஒரு அடியாளுக்கு அவத்தை சொல்ல வேண்டான் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா என்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். எலிசாவுக்கு சூனேமியால் நன்மை செய்தார். அதனால எலிசா விசாரிக்கிறார். ராஜாவிடத்திலோ சேனாதிபதியிடத்திலோ ஏதாவது நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டுமா? திரும்பவும் கேயாசி கேட்டோம். கேட்கும்போது அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷன் ஆமா கிழவனாயிருக்கிறார். ஆனாலும் எலிசா சொல்லுகிறார், அடுத்த உற்பத்திக்கான திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். அவள் கற்பம் தெரித்த ஒரு குமாரனை பெற்றார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களை விசாரிக்கிறவன். நான் நன்மை செய்ததனால் நான் தாழ்ந்து போனேன் என்று யாரும் நினைக்க கூடாது. நன்மை செய்து கொண்டிருக்க, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை செய்யலைன்னா பாவம் பாட்டு சொல்லுங்க பாருங்க. அடுத்தபடியாய் பார்க்கும் போது அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே துர்க்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மீதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சகமானபடியினாலே பேர் அவனிடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தமிழத்தில் வரும்படி சொல்லும்படி 2 மனிதரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேரை இழந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தங்களுடனே இருக்கையில் ஆமா அவன் செய்த நன்மைகளை எல்லாம் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். வேறு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதன் பரவாய் திரும்பி தவித்தாளே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து விட்டார்கள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதவைகளை அழைத்து அவளை உயிர் உள்ளவராக அவர்களுக்கு முன்பாக தவித்தாள். தொற்கால் என்று சொல்லப்படுகிற தவித்தாள். மிகுந்த தான தர்மங்களை எல்லாம் செய்தார். அவள் மரித்து போனாள். அவள் பேதுருவை அழைப்பித்தார்கள். அவர் பிரேதன் பக்கமாக திரும்பி தவித்தாளே எழுந்திரு. அல்லேலூயா. எழுப்பினாள். அவர் அவளுக்கு கை கொடுத்து எழும்பி நிற்க வைத்தார். அல்லேலூயா. கை கொடுத்து பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி அவளை உயிர் உள்ளவளா. அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பிரேத குழிகளில் உள்ள எல்லாரும் சிவமாருடைய சத்தத்தை கேட்டோம். நன்மை செய்தால்தான் உயிரோடு இடம். அதுக்கு அடையாளம் தான்
இந்த தொற்காலுடைய மரணமும் உயிரோடு இழந்திருப்பதால். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாகவும் இருந்தான். அப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் பொருளிலே நிலைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் ஆமா தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறு உயிர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோற்பு ஆகிய சீமோனின் ஒரு தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவர் உனக்கு. அப்ப இந்த கொர்நேலியு அவன் 100 அதிபதியாக இருந்த போது தேவபக்தி உள்ளவனாகவும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை எல்லாம் செய்து வந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு கண்ட தேவதூதன் போய் சொல்லுகிறான், நீ பேதுருவை அழைப்பி நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. சொல்லு வாசித்தான் நேரம். ஆனா பேதுரு அங்கே வந்து அவர்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கித்தான். அல்லேலூயா. வார்த்தைகளை பிரசங்கித்த போது பாருங்க என்ன வார்த்தை பிரசங்கித்தான்னு கடைசியில 43ஆம் வசனம் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை இயேசுவை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து என்று உபதேசிக்க தொடங்கினான். அப்படி உபதேசிக்கும் போது இந்த வார்த்தையை பேர் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியார். நம்மவும் காலகாலமா வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனா விசுவாசம் இருக்கான்னு கேட்டா விசுவாசம் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரா இறங்க இல்லையா ஒண்ணும் வெளிப்படையா எதுவும் தெரியாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் எளிமையானவனை விசாரிக்கிறார், சிறுமையானவனை விசாரிக்கிறார், அழுகிறவர்களை விசாரிக்கிறார், நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறார், நன்மை செய்கிறவர்களை தேவன் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆனாலும் என்ன கவலை ஆனாலும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிலிப்பியர் பவுலுக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
நான் ஜெபம் பண்ணலாம். ஏழையுமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஒருமை அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் பேர் வைத்து அவர் எளிமையானவனே விசாரிக்கிறார், சிறுமையானவனே விசாரிக்கிறார், ஆண்டவர் தேசத்தை விசாரிக்கிறார், தேவன் நம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறார், நன்மை செய்கிறவர்களை விசாரிக்கிறார், அழுகிறவர்களை தேவன் விசாரிக்கிறார். படி உள்ளேன் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை நாடவும் தேவ இலக்கத்தை வென்று கொள்ளத்தக்கதான திருவை பாடுகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் நிறைந்த இடத்தில் எங்களை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று கலங்கி தவித்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு உங்களை விசாரிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவை தேடுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கண்ணீரோடு அழுது செவியுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் தேசத்தை ஆசீர்வதி. தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய பழகுங்கள், அவள் தேவன் உங்களை ஆசீர்வதி. வார்த்தைகளை கத்தாவே பிள்ளைகளுடைய இதயங்களிலே எழுதுகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல சுகந்தாருங்க, பலந்தாருங்க, ஆரோக்கியம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தன் கிருபையின் நன்மையும் பிள்ளைகளுக்கு பெருகும்படியாய் செவி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி கொடுக்கப்படுகிற யாவதையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நடத்துள்ள அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. நாட்டிலே Hallelujah! 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 கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்த காதுகிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா! சோதரா, God bless. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, சோதரா.